சுத்தம் பெற வந்திட்டீர்களா ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமா. திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. கடவுள் நம்மை ஆஸ்வதிக்கிறார். கடவுள் மோசனிடத்துல யாரெல்லாம் தங்களை நசரேய பொருத்தனை செய்கிறார்களோ அவர்களை ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். அப்போ நசரேய பொருத்தனை என்பது பாவத்துக்கு தன்னை விலக்கி வைப்பது. நமது சரீரத்தை பாவத்திற்கு ஒப்பு கொடுக்க கூடாது. வேதத்துல பார்க்கின்ற பொழுது என்னாகும் 6ஆம் அதிகாரத்துல எப்படியாக சொல்லப்படுகிறது, திராட்சை ரசத்துக்கும் மதுபானத்துக்கும் தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும். திராட்சை பழ ரசம் கலந்த புளிப்பான பானத்தையும் மதுபானம் கலந்த வேற எந்த புளிப்பான பானத்தையும் பருகக்கூடாது. திராட்சை பழத்தையும் திராட்சை பழ வற்றலையும் தின்னக்கூடாது என்று சொல்லி பலவிதமான காரியங்களை கடவுள் சொல்கிறார். காரணம், இவை எல்லாம் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தக்கூடியது. அப்போ எதெல்லாம் மனிதனை தீட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதோ அதை விட்டு விலக வேண்டும். அதை தான் நசரேய பொருத்தனை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே யாரெல்லாம் நசரேய பொருத்தனை செய்கிறார்களோ அவர்களை கடவுள் ஆஸ்வதிக்கிறார். இந்த நசரேய பொருத்தனை என்பது தன்னை பாவத்திற்கு விலக்கி காத்துக் கொள்வது. அப்ப இன்றைக்கு யாரெல்லாம் அந்த நசரேய பொருத்தனை மேற்கொள்கிறார்களோ அவர்களே ஆஸ்வதிக்கிறார். கடவுள் நித்தமும் ஆஸ்வதிக்கிறார். இன்றைக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பு கடவுளின் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், கடவுள் எப்பொழுது என்னை ஆஸ்வதிப்பார் என்று சொல்லி இன்றைக்கு எல்லாரும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் கடவுளின் ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்றால் நாம் எல்லாரும் அந்த நசரேய பொருத்தனை மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம நசரேய பொருத்தனை மேற்கொள்வது என்பது கிறிஸ்துவின் மூலமாக. ஏனென்றால் கிறிஸ்துவே மாசற்றவராக வந்தார், கிறிஸ்துவே தூய்மையான வந்தார், கிறிஸ்துவே உண்மை உள்ளவராய் வந்தார், கிறிஸ்துவே பரிசுத்தமாய் வந்தார். அவர் மூலமாக தான் நம்மால் நசரேய பொருத்தனை செய்ய முடியும். ஏனென்றால் கிறிஸ்து பாவத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. கிறிஸ்து பாவம் அறியாதவராய் வந்தார், கிறிஸ்து பரிசுத்தமாய் பிறந்தார், பரிசுத்தமாய் வாழ்ந்தார், பாவத்திற்காக மரணம் அடைந்தார், மரணத்தை வென்று 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அந்த இயேசுவை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் நசரேய பொருத்தனை பெறப்பட்டவர்கள். அப்ப இன்றைக்கு நாம இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோமா? அவருடைய பிள்ளைகளாக நாம் அவருக்குள்ளாக வாழ்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். மனம் மாறுவோம். கிறிஸ்துவின் வழியாக நாம் நசரேய பொருத்தனை மேற்கொள்ளுவோம். கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார். அதான் வேதம் சொல்கிறது. என்னாகும் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் உன்னை ஆஸ்வதித்து உன்னை காப்பாராக. ஆம், எனக்கு அன்பானவர்களே, பார்க்கின்ற பொழுது கர்த்தர் உன்னை ஆஸ்வதித்து உன்னை காப்பாராக. கடவுள் உன்னை ஆஸ்வதிப்பார். உன்னுடைய வேலையை ஆஸ்வதிப்பார், உன்னுடைய குடும்பத்தை ஆஸ்வதிப்பார், உன்னுடைய பயணங்களை ஆஸ்வதிப்பார். நீ கையிட்டு செய்ய எல்லா விதமான காரியங்களை கடவுள் ஆஸ்வதிப்பார். அந்த கடவுள் தாமே உங்களை காக்கின்றவராயிருக்கிறார். எல்லா தீங்குக்கு, எல்லா விபத்துக்கு, எல்லா மோச நாசத்துக்கு, எல்லா இழப்பிற்கு, எல்லா நஷ்டத்திலிருந்து உங்களை கடவுள் பாதுகாக்கிறார். எனவே நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் வழியாக நசரேய பொருத்தனை மேற்கொள்ளுவோம். கடவுளுக்கு உகந்த வாழ்வை நம்ம வாழுவோம். கடவுள் நம்மை ஆஸ்வதித்து பாதுகாப்பார். ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி கடவுளை நோக்கி நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்புள்ள பிதாவே, இந்த சந்தோஷமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி பிடிக்கிறோம். ஆம், கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நசரேய பொருத்தனை மேற்கொள்ள வேண்டும் என்பதை உம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் தியானித்திருக்கிறோம். அப்படியாக இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் உம்முடைய குமாரனாகி கிறிஸ்துவின் வழியாக நசரேய பொருத்தனை மேற்கொண்டு கிறிஸ்து கிருபையாய் கொடுக்கிற அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு உகந்த பரிசுத்தமான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்திட வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாத நாளாக அமையட்டும். என்னுடைய பயணங்கள், வேலைகள், நினைவுகள், யோசனைகள் எல்லாவற்றையும் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ நீதான் எல்லாருடைய பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு எல்லாரும் நல்ல பலத்தை, ஆரோக்கியத்தை
கொடுத்துள்ள வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே என்று நீ சொல்லியிருக்கிறீர். அப்படியாக யாரெல்லாம் பலவீனத்தின் மத்தியில் இருக்கிறார்களோ எல்லாரையும் நீதாமை பலப்படுத்தியுள்ள வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். கடவுள் நிச்சயமாகவே என்னுடைய வாழ்வை மாற்றுவார் என்று சொல்லி பலவிதமான எதிர்பார்ப்புகளின் மத்தியில வாஞ்சைகளின் மத்தியில வாழ்ந்து ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நீதாம் எல்லாரும் ஒரு புதிய வாழ்வை ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை கொடுத்துள்ள வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இன்றைய நாளிலும் கூட தனது பிறந்த நாளை கொண்டாடுகிற திருமண நாளை கொண்டாடுகிற எல்லாரையும் நீதாமை ஆஸ்வதித்து இரட்டிவான நன்மை நாளை முடிச்சுட்டுள்ள வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அதே போல இழப்பின் மத்தியில துக்கத்தின் மத்தியில வேதனையின் மத்தியில் இருக்க ஒவ்வொருக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நீதாம் எல்லாருக்கும் ஆறுதலை சமாளித்து தந்துள்ள வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அநேக தாங்கள் கைது செய்த வேலைகளிலே தோல்வி நிமித்தமாக கஷ்டத்தோடு இருக்கிற நிலையில நீதாமே எல்லா விதமான இழப்புகளிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எல்லாரும் கையிட்டு செய்த வேலைகளிலே நல்ல மேன்மையை காண்பதற்கு நீர் உதவி செய்திட வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நாங்கள் எப்போது உம்முடைய பிள்ளைகளாக உமக்குள்ளாக பரிசுத்தமான வாழ்வை வாழ்வதற்கு நீர் எங்களை நித்தமும் கரம் பிடித்து நடத்தி ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இறைமகன் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.